வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேசல் வேர்ப்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃப்ரேசல் வேர்ப்ஸ் 10th ஸ்டாண்டர்ட். நம்ம வீடியோஸ் புதுசாக பார்க்குறவங்க பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஜென்ரல் இங்கிலீஷ் 2025 கூட ஃபுல் கிராமர் பார்ட் நடத்தி முடிச்சாச்சு. அதுக்கான பிடிஎஃப்பும் கொடுத்தாச்சு. ஆல்ரெடி ஃப்ரேசல் வேர்ப் 6, 7, 8, 9 முடிச்சாச்சு. இப்போ ஃப்ரேசல் வேர்போட இடியமேட்டிக் ஃப்ரேசஸ் 10th ஸ்டாண்டர்ட் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃப்ரேசல் வேர்புக்கு நிறைய எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாச்சு. ஃப்ரேசல் வேர்புங்கிறது என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அதே தான். ஃப்ரேசல் வேர்ப் இஸ் ஏ காம்பினேஷன் ஆஃப் ஏ வேர்ப், ஒன் ஆர் மோர் பார்ட்டிகல்ஸ், அட்வர்ப்ஸ் அண்ட் ப்ரிப்போஷன் ஆர் போத் டு ஃபார்ம் அன் இடியமேட்டிக் ஃப்ரேஸ். இடியமேட்டிக் ஃப்ரேஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ரேசல் வேர்புங்கிறது ஒரு காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் தான். அதில் முதல் வெர்பு வரும், அடுத்த அட்வர்பு வரும், அல்லது ப்ரிப்போஷன் வரலாம், இல்லை அட்வர்பும் வரலாம், ப்ரிப்போஷனும் வரலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். ரெண்டாவது ரூல் என்னன்னா, ஃப்ரேசல் வேர்போட தனித்தனி வேர்டை எடுத்து மீனிங் பார்த்தா வேற வேறையா இருக்கும். அதை கம்பைன் பண்ணி சொல்லும்போது வேற அர்த்தத்தை கொடுக்கும். அதான் சொல்றாங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். The meaning of a phrasal verb is often entirely different from the individual meaning of its parts. நான் சொன்னேன் இல்லையா, வேற வேற மீனிங் கொடுக்கும். சேர்த்து பார்க்கும்போது வேற மீனிங் கொடுக்கும். Particle refers to the second element in the phrase, which is stressed when spoken. அதாவது என்னன்னா, செகண்டா வெர்பை தாண்டி பின்னாடி இருக்க அட்வர்பு, ப்ரிப்போஷன் இதெல்லாம் சேர்ந்ததான் பார்ட்டிகல்னு சொல்றாங்க. நம்ம பேசும்போது பார்ட்டிகளுக்கு அழுத்தம் கொடுக்கணும். இதேதான் 9th ஸ்டாண்டர்ட் சொல்லியிருந்தாங்க. திரும்பவும் நமக்கு ரீகால் பண்றாங்க. திரும்பவும் பார்ட்டிகளுக்கு பேசும்போது அழுத்தம் கொடுக்கணும். அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ப்ரொனன்சியேஷனும் இங்கிலீஷ் லாங்குவேஜும் பெர்ஃபெக்டா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்த போய் பார்ப்போம். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஃப்ரேசல் வேர்ப்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்க. வெர்பு பிளஸ் அட்வர்பா இருக்கலாம், இல்லை வெர்பு பிளஸ் ப்ரிப்போஷனா இருக்கலாம், இல்லை வெர்பு பிளஸ் அட்வர்ப் பிளஸ் ப்ரிப்போஷனா இருக்கலாம். ஓகேவா? ஓகே, அடுத்து இதோட கீ ஃபியூச்சர்ஸ் புரியணுங்கிறக்காண்டி எடுத்திருக்கேன். என்னன்னா, the meaning of a phrase is idiomatic, not literal. ஓகேவா? இந்த ஃப்ரேஸோட மீனிங் பார்த்தீங்கன்னா புரியாத மாதிரி இருக்கும். நாட் லிட்ரல் மீனிங்கே இருக்காது. ஓகேவா? இப்போ C2 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சீனா பாரு, டூங்கிறது ஒரு இடைப்பட்டில் யூஸ் பண்ற வேர்ட். ஓகேவா? ஸோ C2 அப்படின்னா அங்க பாருன்னு அர்த்தம் கிடையாது. அதான் இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். நாட் ஜஸ்ட் சி, டு டீல் வித் சம்திங் அர்த்தம். இந்த ஃப்ரேசல் வேர்ப் C2ங்கிற வேர்டோட மீனிங் என்னன்னா, டு டீல் வித் சம்திங், டு டீல் வித் சம்திங். அடுத்து லுக் டவுன் ஆன் அப்படிங்கிறது கீழே குனிஞ்சு பாருன்னு அர்த்தம் கிடையாது. டு கன்சிடர் சம் ஒன் இன்ஃபீரியர், டு கன்சிடர் சம் ஒன் இன்ஃபீரியர், நாட் ஜஸ்ட் லுக் டவுன் அவங்க சொல்லல. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ப்ராப்பர் ஸ்ட்ரெஸ் இஸ் கிவன் டு த செகண்ட் வேர்ட் பார்ட்டிகல் வைல் ரீடிங் ஃப்ரேசல் வேர்ப். ஃப்ரேசல் வேர்ப் வாசிக்கும் போது அழுத்தம் எங்க கொடுக்கணும்னா C2, லுக் டவுன் ஆன், அந்த அழுத்தத்தை செகண்ட்ல இருக்கிறத கொடுக்கணுங்கிறாங்க, பார்ட்டிகளுக்கு தான் கொடுக்கணுங்கிறாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் இன் இங்கிலீஷ். ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். என்னன்னா, ஃபர்ஸ்ட் ran அவுட், ஓகேவா? ஸோ சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, the crew ran out of water and food before could complete their expedition. இந்த ran out அப்படிங்கிறத மீனிங் என்னன்னா, டு யூஸ் சம்திங் கம்ப்ளீட்லின்னு அர்த்தம். டு யூஸ் சம்திங் கம்ப்ளீட்லி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, அடுத்த கோ அவே அப்படிங்கிறோட மீனிங் என்ன அப்படின்னு பாருங்க. டு லீவ் த பிளேஸ். இது நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்றது தான் கோ அவேங்கிறது. அதனால நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். த போலீஸ் இன்ஸ்ட்ரக்டட் த மோப் டு கோ அவே டூரிங் த ஸ்ட்ரைக். ஓகேவா? ஸ்ட்ரைக்ல இருந்து நவுந்து போகும்னு சொல்றாங்க அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது. ஓகேவா? ஓகே, அடுத்த ஹியர் த கண்டென்ட் இன் ஏ டேப்லெட் ஃபார்மேட் ஃபார் பெட்டர் கிளாரிட்டி. உங்களுடைய பெட்டர் கிளாரிட்டிக்காக 10th ஸ்டாண்டர்ட்ல உள்ள எல்லா ஃப்ரேசல் வேர்பையும் டேப்லேஷன் போட்டேன். ஓகேவா? ஸோ ஃபுல்லாக ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் அவுட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஸோ C2னா ஏற்கனவே சொன்ன என்னன்னா, டு டீல் வித் சம்திங், டு டீல் வித் சம்திங். லுக் டவுன் ஆன் அப்படின்னா என்னன்னா, டு கன்சிடர் சம் ஒன் இன்ஃபீரியர். இது ஏற்கனவே மேலே படிச்சதான். ஓகேவா? ஓகே, அடுத்த ran out, டு யூஸ் கம்ப்ளீட்லி. ran outனா டு யூஸ் கம்ப்ளீட்லி. இதை வாசிச்சுட்டு படிக்கும்போது இதையும் சேர்த்து வாசிங்க. the crew ran out, அப்பதான் டு யூஸ் கம்ப்ளீட்லி வேர்டு எப்படி சென்டென்ஸ்ல வந்திருக்கு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க. கோ அவே அப்படின்னா லீவ் அப்படின்னு அர்த்தம். கோ அவே அப்படிங்கிறது என்ன? லீவ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, அடுத்த பிரிங் இட் ஆன் அப்படிங்கிறது டு அக்செப்ட் ஏ சேலஞ்ச் ஆர் சேலஞ்ச் கான்ஃபிடென்ட்லி. டு அக்செப்ட் ஏ சேலஞ்ச் கான்ஃபிடென்ட்லி தான் பிரிங் இட் ஆன் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஒத்துக்கிறது. ஓகேவா? ஓகே, அடுத்த கம் அக்ராஸ் அப்படிங்கிறது என்னன்னா, டு மீட் ஆர் ஃபைண்ட் பை சான்ஸ். டு மீட் ஆர் ஃபைண்ட் பை சான்ஸ், அதான் கம் அக்ராஸ்ங்கிறது. தற்செயலா சந்திக்கிறது.
சி கம்ஸ் அக்ராஸ் வெல் இன் இன்டர்வியூ. தற்செயலா அவளை சந்திச்சேன் அப்படிங்கிற மாதிரி தான் கம் அக்ராஸ்ங்கிற மீனிங். ஓகேவா. கெட் அலாங் வித். கெட் அலாங் வித் அப்படின்னா டு ஹாவ் எ ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப், இசைந்திருத்தல். சுந்தர் நியூ ஹவு டு கெட் அலாங் வித் ஹிஸ் கொலீக்ஸ். ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் பழைய ஸ்டாண்டர்ட்ல. ஓகேவா. அடுத்த ஹேங் ஆன். ஹேங் ஆன்ங்கிற என்ன? டு கீப் சம்திங், வைத்திரு. ஹேங் ஆன் டு தட் ரோப் அண்ட் டோன்ட் லெட் கோ, வச்சிரு அப்படின்னு அர்த்தம். ஒர்க் அவுட் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஒர்க் அவுட்டுங்கிறது சால்வ் பண்றதா, நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துறது, தீர்வு காணுதல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேவா. அடுத்த டேக் ஆஃப் அப்படிங்கிறது டு லீவ் த கிரவுண்ட் அண்ட் ஃப்ளை. டேக் ஆஃப்ங்கிறதும் நம்ம அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்றதுதான், ஆரம்பித்தல் அப்படிங்கிறது. ஓகேவா. ஓகே. அடுத்த அப்படியே கீழே போவோம். அடுத்த ஷட் டவுன். அடுத்த ஷட் டவுன் இருக்கு. ஷட் டவுன் டு ஸ்டாப் ஓப்பனிங் ஃபார் பிஸ்னஸ். ஷட் டவுன் அப்படிங்கிற கேள்விப்பட்டிருப்போம். என்னன்னா செயலுக்கு செய். ஷட் டவுன் வேர்ட் நம்ம எங்க பயன்படுத்தணும்னா கரண்ட் போறப்ப நீ ஷட் டவுனா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி வார்த்தை தான் அது. ஆஃப்டர் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். டு டேக் கேர் ஆஃப் அர்த்தம். லுக் ஆஃப்டர் அப்படிங்கிறது டு டேக் கேர் ஆஃப், டு டேக் கேர் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா. ஓகே. டேக் கேர் ஆஃப்ங்கிறது டேக் கேர் ஆஃப்னு அர்த்தம். லுக் ஆஃப்ங்கிறது டு டேக் கேர் ஆஃப். ஓகேவா. அடுத்த வார்ம் அப் அப்படிங்கிறது டு ப்ரிப்பேர் ஃபார் சம்திங். வார்ம் அப் அப்படிங்கிறது டு ப்ரிப்பேர் ஃபார் சம்திங். எக்ஸசைஸ் முன்னாடி வார்ம் அப் பண்ணுவாங்க இல்லையா, அதான். ஸோ பேர்ன் ஆஃப் அப்படிங்கிறது டு ரிமூவ் சம்திங் லைக் கேலரிஸ். கேலரிஸ் பேர்ன் பண்ண சொல்லுவாங்க இல்லையா, அந்த அர்த்தத்தை கொடுக்குது. ஓகேவா. அடுத்த கீப் அப் அப்படிங்கிறது டு டூ சம்திங் ரெகுலர்லி. டு டூ சம்திங் கீப் இட் அப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ யூ ஹாவ் காட் த பிரைஸ், கீப் இட் அப், அதான். ஓகேவா. அடுத்த பில்டப். பில்டப்னா பட் கிராஜுவலி, டு கிராஜுவலி பிகம் கிரேட்டர். பில்டப் நம்ம பில்ட் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான். ஸோ அடுத்த டயர் அவுட்டுங்கிறது டு மேக் சம் ஒன் வெரி டயர்ட். நம்ம டயர்ட் ஆகுறோம் இல்லையா, அதான் அந்த டயர்ட் அவுட்டுங்கிறது. ஓகேவா. ஓகே. அடுத்த ஸ்ட்ரெச் அவுட் அப்படிங்கிறது டு லே டவுன். ஸ்ட்ரெச் அவுட்டுங்கிறது என்ன அப்படின்னா டு லே டவுன், கீழே படுக்கிறது. ஸ்ட்ரெச்சிங் பண்ணுவாங்க இல்லையா, எக்ஸசைஸ் சொல்லும் போது ஸ்ட்ரெச்சிங் சொல்லுவாங்க, அதான் டு லே டவுன் அப்படிங்கிறது. ஸோ அடுத்த கோ ஃபார் அப்படிங்கிறது டு சக்சீட். கோ ஃபார்ங்கிறது டு சக்சீட். ஓகேவா. ஓகே. அடுத்த ப்ளோ அப் அப்படிங்கிறது என்னன்னா டு எக்ஸ்ப்ளோட், வெடித்தல். ப்ளோ அப்ங்கிறது எக்ஸ்ப்ளோட், வெடித்தல் அப்படின்னு அர்த்தம். அடுத்த ஷோ அப் அப்படிங்கிறது டு ரிவீல். ஷோ அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டு ரிவீல் பண்ணுங்க அப்படின்னா வெளிப்படுத்தணும்னு அர்த்தம். டோன்ட் ரிவீல் இட் அப்படின்னா வெளிப்படுத்தாதீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஓகே. அடுத்த கால் ஆன். கால் ஆன்னா டு ரெக்கவர் ஆர் விசிட். இது 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட்லேயே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா. அடுத்த பிரேக் ஆஃப். பிரேக் ஆஃப்ங்கிற வேர்டோட மீனிங் என்ன? டு ஃபினிஷ் அப்படின்னு அர்த்தம். முடிவடைதல் அப்படின்னு மீனிங். ஓகேவா. ஓகே. அடுத்த கனக்கிள் அண்டர் அப்படிங்கிறது டு சமிட் அப்படின்னு அர்த்தம். ஹி ஓன்ட் கிளக்கிள் அண்டர் டு தேர் டிமாண்ட்ஸ் அப்படின்னா சமிட். ஹி ஓன்ட் அப்படின்னா முடியாது, சமிட் பண்ண முடியாதுங்கிற மாதிரி. அந்த டிமாண்டுக்கு சப்மிட் பண்ண முடியாது அப்படிங்கிறது. சமர்ப்பித்தல் அப்படின்னு அர்த்தம். ஓகே. அடுத்த புட் ஆன் ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். புட் ஆன்ங்கிறது என்ன? 7th 8th சின்ன 6th ஸ்டாண்டர்ட்லேயே இருக்கு. டு வியர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. வாக் அவே அப்படிங்கிறது டு லீவ். வாக் அவே அப்படிங்கிறது டு லீவ், விலகி செல்லுதல் அப்படின்னு அர்த்தம். கம் இன் அப்படிங்கிறது யாராவது கம் இன் அப்படின்னு சொல்லுவோம். டு என்டர் அப்படின்னு அர்த்தம். ஓகே. டைம் அவுட், கேம் நடக்கிறப்ப சொல்லுவாங்க இல்லையா, டைம் அவுட் அப்படிம்பாங்க. ஸோ அதான் டைம் எண்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்த ட்ரை அகைன், டு ரிப்பீட். இதெல்லாம் டைரக்டா மீனிங் கொடுக்குது. கோ ஆன், கீப் ஆன், கோ ஆன் எல்லாமே ஒரே தான். டு கண்டினியூ, தொடருதல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஓகே. அடுத்த ஆக்ட் அப்பான் அப்படின்னா டு ஒபே. ஆஸ்க் ஃபார்னா ரெக்வஸ்ட், டு கேட்கறது. ஆஸ்க் ஃபார்ங்கிறது ரெக்வஸ்ட். அடுத்த பேக்கப், டு சப்போர்ட். பேக்கப்னா என்ன? டு சப்போர்ட் அப்படின்னு அர்த்தம். பேக்கப்போட வாங்க சொல்லுவாங்க இல்லையா, அதான் சப்போர்ட். பியர் வித்னா டு டாலரேட். இது எல்லாமே நம்ம 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்சதான். பிரேக் டவுன் அப்படிங்கிற மீனிங் என்ன? டு ஸ்டாப் ஃபங்க்ஷனிங். கார் பிரேக் டவுன் த ஆன் தி வே. பிரேக் இன்டு, டு என்டர் பை ஃபோர்ஸ். பக்லர்ஸ் broke into the house, உடைச்சிட்டு உள்ள போறாங்க அப்படிங்கிறாங்க. ஓகேவா. அடுத்த பிரேக் அவுட், டு ஸ்ப்ரெட் ஆர் ஸ்டார்ட் சடன்லி. டு ஸ்ப்ரெட் ஆர் ஸ்டார்ட் சடன்லி, அதான் பிரேக் அவுட், திடீரென பரவுறது. ஃபயர் broke out in the city அப்படின்னு சொல்லுவாங்க.
ஓகேவா? I broke out in the city. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? பிரேக்கப், பிரேக்கப் டு எண்ட் a ரிலேஷன்ஷிப், டு எண்ட் a ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த பிரேக்கப் வேர்டு நம்ம கண்டிப்பாக தப்பே பண்ண மாட்டோம், ஏன்னா நம்ம ஃபெமிலியராக யூஸ் பண்ணுற வேர்டு பிரேக்கப். ஓகே, அடுத்து பாருங்க. பிரிங் அவுட், பிரிங் அபவுட் டு காஸ் சம்திங் டு ஹேப்பன். பிரிங் அபவுட்னா என்ன? டு காஸ் சம்திங் ஹேப்பன், டு காஸ் சம்திங் டு ஹேப்பன், காரணமாக இருத்தல். The government plans to bring about significant improvement in life. ஓகேவா? ஓகே, அடுத்து பார்ப்போம். bring forth அப்படின்னா என்ன? bring forth அப்படின்னா to get a produce அப்படின்னு அர்த்தம். to get a produce, அதான் மறந்துடாங்க. bring forthனா to get a, get or produce. ஓகே, bring in அப்படிங்கிறது to get அல்லது மேக்னு அர்த்தம், உருவாக்குதல். bring in, this job brings in rupees 20,000 a month. bring outங்கிறது பப்ளிஷ், ஆல் 9 ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம், வெளியிடுதல். bring அப்படிங்கிறது to rise, parents bring up their children அப்படிங்கிறத பார்த்தோம். கால் ஆஃப்ங்கிறது கேன்சல், இதுவும் நம்ம 9 ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்தோம் நினைக்கிறேன். the workers called off the strike. ஓகேவா? ஓகே, அடுத்து கால் அப், டு மேக் ஏ ஃபோன் கால், டு மேக் ஏ ஃபோன் கால், தொலைபேசியில் அழைத்தல், நமக்கு தெரியும். ஓகேவா? ஓகே, அடுத்து கேரிட் அவுட் அப்படின்னா டு பெர்ஃபார்ம், டீல்ட் வித் அப்படின்னா டு மேனேஜ், எல்லாமே நம்ம பழைய சேனலில் படிச்சதான். ஓகேவா? கீழே தமிழ் மீனிங் கொடுத்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரேசல் வெர்ப் இடியம்ஸ் எல்லாமே சிமிலர் லைக்கே சினோனிம்ஸ் தான். இந்த வார்த்தைக்கு இந்த அர்த்தங்கள் நமக்கு தெரிஞ்சே இருக்கணும். ஓகேவா? கெட் பேக் அப்படின்னா என்ன? கெட் பேக் அப்படிங்கிறது கண்டிப்பாக டு ரிட்டர்ன் அப்படிங்கிற மீனிங் தான் கொடுக்கும். கெட் பேக் அப்படிங்கிறது நம்ம ஃபெமிலியராக யூஸ் பண்ணுற வேர்டு தான். கெட் ஆன் அப்படிங்கிறது டு மேக் ப்ராக்ரஸ், டு மேக் ப்ராக்ரஸ். கெட் ஆன் வித் அப்படிங்கிறது டு ஹாவ் எ ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப். ஏற்கனவே நீங்கள் படிச்சோம் இல்லையா, சுந்தர் நியூ ஹவு டு கெட் ஆன் வித் ஹிஸ் கொலீக்ஸ். கெட் ஓவர் அப்படிங்கிறது டு ரெக்கவர் ஃப்ரம், மீண்டு வருதல். கெட் த்ரூ அப்படிங்கிறது டு பாஸ், ஹி காட் த்ரூ த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னா அவன் பாஸ் பண்ணிட்டான்னு அர்த்தம். ஓகேவா? கிவ் அவே அப்படிங்கிறது டு டிஸ்ட்ரிபியூட், த சீஃப் கெஸ்ட் கேவ் அவே த ப்ரைசஸ் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து கிவ் இன் அப்படின்னா டு சரண்டர் ஆர் ஈல்டுன்னு அர்த்தம், பணிந்து விடுதல். ஓகேவா? ஓகே, அடுத்து கிவ் அப் நம்ம ஃபெமிலியாக யூஸ் பண்ணுற வேர்டு தான். ரினவுன்ஸ், அபண்டன், ஸ்டாப், கைவிட்டுறாதீங்க அப்படிங்கிற மீனிங் கொடுக்கும். ஓகேவா? எல்லாமே நம்ம அந்த லோவர் ஸ்டாண்டர்டில் படிச்சது தான், அது ஃபுல்லாக கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஹிட் ஆன்னா டிஸ்கவர், நமக்கு இதில் தெளிவாக தெரியும். ஹிட் ஆன்னா என்ன? டிஸ்கவர். ஓகேவா? ஹிட் ஆன்ங்கிறது டிஸ்கவர். கீப் ஆஃப் அப்படிங்கிறது அவாய்ட், ஏற்கனவே படிச்சிருப்போம். கீப் ஆன், கோ ஆன் எல்லாமே ஒரே மீனிங் தான், கண்டினியூ பண்ணுங்கன்னு அர்த்தம். லே பை, லைடு பை எல்லாமே ஃபியூச்சருக்கு சேமிச்சு வைங்க, எதிர்கால தேவை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, அடுத்த லே ஓவர், லைடு ஓவர் அப்படிங்கிறது ஸ்டாப் அட் ஏ பிளேஸ் ஆன் ஏ ஜேர்னி, பயண இடைவெளியில் எடுக்கப்படுற ஓய்வு. ஓகேவா? அடுத்த லுக் அட்டுங்கிறது சி, லுக் ஃபார்ங்கிறது சர்ச்சு. 6th 7th 8th 9th எல்லாத்துலேயும் இந்த லுக்கை யூஸ் பண்ணுற வேர்டு வந்துடும் கண்டிப்பாக. ஓகேவா? லுக் இன்ட்டுங்கிறது எக்ஸாமைன். ஓகேவா? அடுத்து எக்ஸாமைன். லுக் த்ரூ அப்படிங்கிறது ரீட், லுக் த்ரூங்கிறது ரீட்னு அர்த்தம். ஓகேவா? லுக் த்ரூ அப்படிங்கிறது ரீட். லுக் அப் அப்படிங்கிறது சர்ச். லுக் அப் டு அப்படிங்கிறது அட்மையர். ஓகேவா? அடுத்த மேக் அவுட்னா அண்டர்ஸ்டாண்டிங்னு அர்த்தம். ஓகேவா? பாஸ் அவே அப்படின்னா டை, பாஸ் அவேங்கிறது டை. அடுத்த பாஸ் பைங்கிறது கோ அவேன்னு அர்த்தம், கிளம்புதல். பாஸ் ஆன்ங்கிறது ஹேண்ட் ஓவர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? புட் இன் அப்படிங்கிறது இன்ஸ்டால். they had to put in air condition in the room since it was hot. ஓகேவா? இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு அர்த்தம். எந்த டவுட் இருந்தாலும் பக்கத்துல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். ஓகேவா? அடுத்த புட் ஆஃப் அப்படிங்கிறது போஸ்ட்பன், புட் ஆஃப் அப்படிங்கிறது போஸ்ட்பன், புட் ஆஃப்னா தள்ளி போடுறது, போஸ்ட்பன் பண்றது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? புட் அப் அப்படிங்கிறது லார்ஜ்னு அர்த்தம். ஓகேவா? புட் அப்க்கு இன்னொரு மீனிங் இருக்கும், லோவர் ஸ்டாண்டில் கொடுத்துருப்பாங்க, அதையும் மறந்துடாதீங்க. ஸோ புட் அப் வித் அப்படிங்கிறது டாலரேட், டாலரேட். ஓகேவா? அடுத்த ரியல் ஆஃப், ரிப்பீட் ரிசைட்னு அர்த்தம். ரியல் ஆஃப்ங்கிறது மெதுவாக கூறுறது அப்படின்னு அர்த்தம்.
செட் அவுட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுறது. ஸ்டாண்ட் பேக், ஸ்டுட் பேக் எல்லாமே என்னன்னா மூவ் பேக்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, பின்னோக்கி செல்லக்கூடுதல். ஓகேவா? அடுத்த கீப் அவே அப்படிங்கிறது ஸ்டே அவே. ஸ்டாண்ட் ஆஃப், ஸ்டுட் ஆஃப் எல்லாமே கண்டினியூ டு ரெசிஸ்ட், எதிர்த்து நிற்கிறதுன்னு அர்த்தம். சி ஸ்டுட் ஆஃப் அட் ஏ ஷார்ட் டிஸ்டன்ஸ். ஸோ கண்டினியூ டு ரெசிஸ்ட், எதிர்த்து நிற்கிறது. இப்போ எதிர்த்து பக்கத்தில் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஓகே. அடுத்த ஸ்டாண்ட் அவுட், ஸ்டுட் அவுட் அப்படின்னா பி நோட்டிசபிள்னு அர்த்தம். தலைச்சிறந்து விளங்கல். ஸ்டாண்ட் அவுட், ஸ்டுட் அவுட்டோட மீனிங் என்ன? பி நோட்டிசபிள், தலை சிறந்து விளங்குதல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே. அடுத்த டேக் ஆஃப் நம்ம யூஸ் பண்ற வேர்டு தான், லீவ் த கிரவுண்ட். ஓகே. டேக் ஆஃப்டர் நம்ம பார்த்துருக்கோம், ரிசம்பிள், லுக், அதே மாதிரி இருக்கிறது. லுக் ஆஃப்டர்னா டேக் கேர் அர்த்தம், டேக் கேர் ஆஃப்னா லுக் ஆஃப்டர்னு அர்த்தம். ஓகேவா? த்ரோ அவுட் அப்படிங்கிறது டிஸ்கார், த்ரோ அவுட்ங்கிறது டிஸ்கார். அடுத்த வெண்ட் ஆன் அப்படிங்கிறது கண்டினியூன்னு அர்த்தம். வெண்ட் ஆன்னா கண்டினியூ. ஒரு வழியா இப்போ வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்துருக்க எல்லா வேர்ட்ஸையும் ஒரு தடவை நம்ம ரீட் பண்ணிட்டோம். அடுத்த புக் பேக் கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹியர் இஸ் த ஃபாலோவிங் கொஸ்டின். ஹியர் இஸ் த ஃபாலோவிங் கொஸ்டின். த crew of water and food before they could complete their expedition. ஆன்சர் பாருங்க. ran outனு அர்த்தம். ran outனா கம்ப்ளீட்டா யூஸ் பண்றது. மேல பார்த்தோம் இல்லையா, அதான் ran outங்கிறது கம்ப்ளீட்டா யூஸ் பண்றது. there will be a shutdown in the office next week. இது எல்லாத்துக்கும் மீனிங் தெரிஞ்சாதான் எந்த மீனிங் எடுத்து இங்க போகணும்னு நம்மளால அசம்ஷன் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ ஏன் இந்த மீனிங்லாம் வாசித்து ஞாபகம் இருக்கா? இதுதான். இட் ஹெல்ப்ஸ் டு burn off the calories. ஓகேவா? The air hostess instructed the passenger to wear the seat belt during the take off. ஒவ்வொரு வேர்டையும் பொருத்தி பாருங்க, உங்களால் அர்த்தம் புரிஞ்சுக்க முடியும். During warm up every day in the morning keeps one healthy. ஓகேவா? ஓகே. அடுத்து பாருங்க. Choose the correct phrasal verbs. ஓகேவா? To meet or find something, something by chance. Come across. Something, someone or something by chance அப்படின்னா come across. இடையில மீட் பண்றது இல்லையா, அதான். ஓகேவா? The police personal instructed to mob to go away from the place during the strike. மேல படிச்சோம்ல, அதேதான். The mother instructed to the maid to look after the child. Take care பண்றது. ஓகேவா? ஓகே. Take carefully. I am really lucky because I don't put on weight easily. I don't put on weight easily. ஓகேவா? ஸோ அடுத்து அப்படியே போகலாம். வெங்கட் ஃபெல்ட் ஹாப்பி டு கெட் டுகெதர் த நெய்பர்ஸ் இன் த நியூ லொக்காலிட்டி. கெட் டுகெதர் மீட் பண்ணுறது சொல்லுவாங்கல்ல, அந்த மீனிங். ஓகேவா? மை அங்கிள் வில் கம் பேக் ஃப்ரம் இங்கிலாந்து நெக்ஸ்ட் வீக். அது சேம் மீனிங் தான் கொடுக்குது. டேட்டா நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஒன் ஆஃப் த லெக் ஹேஸ் கம் ஆஃப் த டேபிள். ஒன் ஆஃப் த லெக் ஹேஸ் கம் ஆஃப் த டேபிள். த கார் broken down in the middle of the trip. They will set outனா ஸ்டார்ட் நினைக்கிறேன். They will set out to Kerala soon. Okay. So please turn off the lights when you go out of the house. புரிஞ்சா? Okay. Here is the information format like a table for better clarity. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இன்னும் தெளிவாக கொடுங்க. இதெல்லாம் புக் பேக் எக்ஸசைஸ், அதனால தான் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிக்கேன். இங்கே இடியம்ஸ் அதோட மீனிங், இங்கே ஃப்ரேசஸ் அதோட மீனிங். காம்டென்ட் அப்படின்னா ஆன் த பால். ஆன் த பால்னா காம்டென்ட் அர்த்தம். ஓகேவா? பிகம் மோர் கான்ஃபிடென்ட் இன் எக்ஸ்பிரஸிங் ஒன் செல்ஃப் அப்படிங்கிறதுனா ஃபைண்ட் ஒன்ஸ் வாய்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதோட மீனிங் என்ன? பிகம் மோர் கான்ஃபிடென்ட் இன் எக்ஸ்பிரஸிங் ஒன் செல்ஃப். இது எல்லாமே அப்படியே 11th 12th வரும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டிஃபிகல்ட்டான வரலாம். அப்படியே சைடில் ஃப்ரேசஸ் பார்த்துருவோம். டு மீட் ஆர் ஃபைண்ட் பை சான்ஸ் அப்படிங்கிறது இப்போ தான் கம் அக்ராஸ் பார்த்தோம். டு எக்ஸசைஸுங்கிறது ஒர்க் அவுட், அது பார்த்தோம். ஓகேவா? ஓவர் த மூன் அப்படிங்கிறதோட மீனிங் என்ன? எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. இதெல்லாம் லோவர் ஸ்டாண்ட்லேயே வந்திருக்கு. பிரிங் இட் ஆன்னா என்ன? டு அக்செப்ட் எ சேலஞ்ச் வித் கான்ஃபிடன்ஸ். ஷார்பஸ்ட் ஸ்டாக் அப்படின்னா மென்டலி எஜில் அப்படின்னு. டு ஹேவ் ஏ ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்க்கு இப்போ தான் படித்தோம் கெட் அலாங் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே. லிசன்னா லெர்ன் டு அன்யர். டு கீப் சம்திங்கிறது ஹேங் ஆன். ஹேங் ஆன்னா டு கீப் சம்திங் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் phrasal verbs. Filling the blanks with phrasal verbs. ஓகேவா? ஓகே. அப்படியே பாருங்க. The air hostess instructed the passenger to wear the seat belt during the take off. இப்போதான் படிச்சோம் இல்லையா?
ஓகே, இந்த டேக் ஆஃப். அடுத்து பார்க்கலாமா? ஓகே. The air host instructed the passenger to wear the seat belt during the take off. ஸோ டேக் ஆஃப் பண்ணும்போது ஏர் ஹோஸ்ட் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பேசஞ்சர்ஸ் எல்லாம் சீட் பெல்ட்டை போட சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க. Venkat felt happy to get along with the neighbors with a new locality. Venkat felt happy to get along with the neighbors with a new locality. There will be a shutdown next week in the office. During warm up in every day in the morning keeps on unhealthy. The mother instructed me. ஏற்கனவே எல்லாம் படிச்சதான், எக்ஸாம்பிளே பார்த்ததான். ஏன்னா புக் பேக்ல இருக்கிறதே அடிஷனல் கொடுத்துருப்பாங்க, அதனால ரெண்டையுமே எடுக்கிறப்ப எதுவுமே மிஸ் ஆகாது இல்லையா, அதனால தான் ரெண்டே எடுத்துருக்கு. ஓகேவா? Here the passage with phrasal verbs filled in correctly. ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி டைப் கேட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம், நமக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. பாருங்க, இவ்வளோ பெரிய பேசேஜ், இந்த ஒவ்வொரு இடத்துலையும் மீனிங் கரெக்டாக தெரிஞ்சாதான் நம்மளால என்ன செய்யும். கீழே எப்படின்னா, இது புக்கில் எப்படி இருக்குன்னா, கீழே ஒரு 9 வேர்ட்ஸ் ஃப்ரேசல் வேர்ட்ஸை கலந்து மாற்றி போட்டாச்சு. இது இப்போ கரெக்டாக ஆன்சரு வெரிஃபை பண்ணி உள்ளே போட்டிருக்கு. இது புக் பேக்கில் இருக்க தான், அதில் இருக்க ஆன்சர் தான். ஓகேவா? பட் ஆனால் இந்த மாதிரி கொடுத்தா எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும் பாருங்கள், நம்மளால சுத்தமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக படிக்கும். Hi everyone, I am Ria. I am suppose I am really lucky because I don't put on weight easily. Very easily. I never work out in the gym. ஜிம்னு வருது, அப்போ ஒர்க் அவுட் வச்சுக்கலாம். And the only time stretch out is when I need something from top shelf. Only time வந்து stretch out மட்டும் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓகேவா? I tried aerobics several times but I could not keep up with the others. கரெக்டாக கீப் அப்னா என்ன மீனிங் தெரியணும். I take my pet for a walk thrice a day through and helps to burn off the calories. Calories வருது, burn off கண்டுபிடிக்கலாம். I usually watch what I eat but I sometimes bring on ice cream. My sister Dia is a really fitness fanatic. Before she works out, she warm up every day with push-ups. வார்ம் பண்ணுவா, sit-ups, stretches and jog around the park. இதெல்லாம் பண்ணுவா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. She says it's important. Build up goals, levels of strength and stamina. I don't want to overdo it though. A fitness regime like hers tire me and out. இந்த மாதிரி ஒட்டுமொத்த சென்டென்ஸாக வாசிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கேர்ஃபுல்லாக வாசிக்கும். ஓகேவா? ஓகே, அது கிட்டத்தட்ட முடிய போகுது. ஹியர்ஸ் த டேபிள் வித் த கரெக்ட் மீனிங். அவ்வளோதான், முடிஞ்சிடும். இடியமேட்டிக் ஃப்ரேஸு, மீனிங் இங்கே சென்டென்ஸ். கோ ஃபார் அப்படின்னா என்ன அர்த்தம்? சக்சீட்னு அர்த்தம். கோ ஃபார்னா சக்சீட் அப்படின்னு அர்த்தம். கோ ஃபாருங்கிறது சக்சீட். ப்ளோ அப்புங்கிறது எக்ஸ்ப்ளாய்ட், பிடிக்கிறது. ஓகே. ஷோ அப்புங்கிறது ரிவியல், ஏற்கனவே பார்த்ததான் ரிவியல். ஓகே. காலானுங்கிறது விசிட் பண்ணுறது ஆர் ரெக்கவர் பண்ணுறது. பிரேக் ஆஃப்ங்கிறது ஃபினிஷ். கனக்கிள் அண்டருங்கிறது சப்மிட். இப்போ தான் பார்த்தோம் மேலே எல்லாமே இல்லையா? ஓகே. புட்டான் அப்படிங்கிறது வியர், ஆடை அணிதல். கம்மின்ங்கிறது என்டர். ஃப்ரை அகைன்ங்கிறது ரிப்பீட், திரும்ப செய் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? வாக் அவே அப்படிங்கிறது கோ. டைம் அவுட்டுங்கிறது ரெஸ்ட். கோ ஆன்ங்கிறது கண்டினியூ. இது எல்லாமே பார்த்ததான், உள்ள மேலே எல்லாமே பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ கம்ப்ளீட்டாக எண்டு கார்டு போட்டாச்சு இதுக்கு. ஓகேவா? எண்டு முடிஞ்சிருச்சு. ஓகே. இப்போ நான் வந்து என்ன சொல்வேன் அப்படின்னா, 10th ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10th 11th 12th அவங்க கேட்கணும்னு நினச்சாலே எல்லா கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா 10th 11th 12th தான் வரும். ஏன்னா இதில் தான் டஃபஸ்ட் வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா? தெளிவாக பிடிஎஃப், இதே பிடிஎஃபை அப்படியே உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த பிடிஎஃப் லிங்க்ல போய் டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேவா? இன்னொன்று, நான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, இப்போ நான் வாசித்தது, இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ மட்டும்தான். இதை ஒவ்வொரு வேர்டையும் நீங்கள் படித்து அதோட மீனிங் படித்து தமிழ் அர்த்தம் என்ன, அது சென்டென்ஸ்குள்ளே வந்தால் எப்படி நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியுது, எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதோட ஃப்ரேசல் வேர்ப் முடிஞ்சிருச்சு. நம்ம சேனல் பற்றி தெரியாதவங்களுக்கு தயவுசெய்து ரெஃபர் பண்ணுங்கள். ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணி போடுவோம். கண்டிப்பாக இந்த மந்த் பிப்ரவரி எண்டுக்குள்ளே நான் எல்லா வீடியோஸும் கவர் பண்ணிடுவேன் நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக 95+ அடிச்சிடலாம். என்னோட மெட்டீரியலும் என்னோட வீடியோஸும் பார்த்தாலே போதும், +95 கண்டிப்பாக எடுக்க முடியும். எப்படின்னா, கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா.
ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.